பஞ்சகர்ம பூஜை என்று பெயர். அதைத் தொடர்ந்து வாஸ்து காந்தி தேவர்களை வழிபட்டு கும்பாபிஷேகம் எந்தவித இடையூறுமின்றி இனிதாக நடைபெற செயலுக்கும் செய்பவருக்கும் இடையூறு வராமல் காக்கல் செய்யும் செயலுக்கு பெயர்தான் வாஸ்து சாந்தி என்று பெயர். அதைத் தொடர்ந்து பிரவேச பலி 8 திக்கில் உள்ள திக்பாலர்களுக்கு உரிய பிரீத்தி செய்து அவர்களை அந்தந்த இடத்திலே இருக்க செய்வதற்கு துர்தேவர்கள் இந்த பக்கம் வராமல் இருக்க செய்வதற்கு பெயர்தான் பிரவேச பலி. அதைத் தொடர்ந்து திருச்சங்கர்களும் என்று சொல்லக்கூடிய மண்ணிழக்கும் நிகழ்ச்சி அத்தனை பாடல்களை அனுமதி பார்த்து வழங்கினாலே இந்த கோவிலுக்கு வந்த அத்தனை புண்ணியமும் கிடைக்கும் என்பதற்காகத்தான் இந்துக்கள் தங்களுடைய கோவிலே கோபுரங்கள் அமைத்து இந்த ஆலய தரிசனத்தை அற்புதமாக அனைவருக்கும் தந்து கொண்டிருக்கிற நிகழ்வை நடத்துகிறார்கள். இந்த கோபுரத்திற்கு 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை திருக்குறளுக்கு விழா நடத்தப்படும். அப்படி 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படுகிற திருக்குறளுக்கு விழாவின் மூலமாக ஆலயத்தில் இருக்கக்கூடிய 3 விக்கிரகங்களுக்கு மிகவும் புத்துணர்ச்சி ஏற்படுத்தி நல்லாட்சி வழங்குவதற்கு ஆலயங்களிலே திருக்குறளுக்கு விழா நடத்தப்படுகிறது. கும்பருக்கு சுக்காந்தால் பசுமை போன்ற பல்வேறு 8 வகையான பொருட்களை சேர்த்து அஷ்டபந்தனம் என்கிற மருந்து இறைவனுடைய திருவுருவ சிலைக்கும் செய்வார்கள். திருவுருவ சிலையும்